ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிவகு சத்யசீலன் சார் அவர்களை பார்க்க வந்திருக்கோம். நிறைய வாஸ்து ரீதியான பிரச்சனைகளை பொதுமக்களுக்கு தீர்த்து வச்சிட்ருக்காங்க. நம்ம சேனலில் ஆன்மீக பரிகாரத்தில் பரிகார ரீதியான நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு புதுமையான தகவல் கேட்க வந்திருக்கேன். சாரை மீட் பண்ணலாம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாய நமஹா. வணக்கம்மா. சார், இப்போ நம்ம வீட்டில் வாழை மரம், முருங்கை மரம் வளர்க்கலாம், வளர்க்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு விதமான விஷயங்கள் நிலவிட்டுருக்கு இல்லையா? இதில் எது சரியானது? வளர்க்கலாமா, வளர்க்கக்கூடாதா? வளர்க்கலாம் அப்படின்னா என்ன நன்மை? வளர்க்கக்கூடாது அப்படின்னா எதனால் வளர்க்கக்கூடாது? அதாவதுமா, இப்போது முருங்கை, வாழை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வாழை மரமும் முருங்கை மரமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதருடைய சமுதாயத்தில் நிறைய மங்கள காரியங்களில் நமக்கு இந்த வாழை மரம் என்பது ஈடுபடக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இதில் குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் தோட்டம் வேறாக வீடு வேறாக இருப்பதை நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி கால சூழல்களால் ஒரு குறுகிய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய வளர்த்து விடுகிறோம். இப்போது இந்த மரங்களில் பார்த்திங்கன்னா ஸ்திரத்தன்மை உள்ளது அப்படின்ற ஒரு மரங்கள் இருக்கிறது, வலுவற்ற தன்மையில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது. அதாவது வலுவான மரம், இப்போ தேக்கு மரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த தேக்கு மரம் எதை குறிக்கும்னா செவ்வாயை குறிக்கும். ரொம்ப ஸ்திரமாக இருக்கும், ரொம்ப வலுவாக இருக்கும். அது அத்தனையுமே காத்து நிற்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. விரைவில் அது எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா, எந்த ஜீவராசிகளாலும் அதை என்ன பண்ண முடியாதுன்னா தீண்ட முடியாது. ஆனால் இப்போ இந்த முருங்கை, வாழை இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்திரத்தன்மை இருக்குமானா கிடையாது. ஒரு காற்றடிச்சா கூட என்ன பண்ணிட்டோம்னா முறிந்து விழுந்து விடும். இப்படி இந்த ஸ்திரத்தன்மை இல்லாத மரங்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா சந்திரன் காரகத்திற்கு உட்படுத்தி நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஒரு மனையில் பார்த்திங்கன்னா முருங்கையவோ வாழையவோ அதிகமாக வளர்க்கின்ற பொழுது அந்த வீட்டுடைய ஆண்மகனுடைய வளர்ச்சி அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல நீர் தாவரம் என்று சொல்லக்கூடிய முருங்கையும் வாழையும் ஒரு வீட்டில் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் செவ்வாய் நீச்சமாகும். அப்போ செவ்வாய் நீச்சமானால் அங்கே என்ன நடக்கும்னா அந்த வீட்டினுடைய ஆண்மகன் அதிகம் அடங்கி இருக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும். நம்மை வேறு ஒருவர்கள் ஆளுமை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்போ கடன் சுமை அதிகமாகிறது, வீட்டை விட்டு அந்த ஆண் வெளியே போகாமல் இருக்கிறது, அதிக நோய்வாய்ப்படுதல் நிலை இருப்பது, இது எல்லாமே இந்த தன்மையால் ஏற்படும். இப்போ முருங்கை இரும்பு சத்து கொடுக்கறது தான், வாழைப்பழம் கால்சியம் சத்து இருக்கிறதுலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு முருங்கை அப்படின்னா பரவாயில்லை, ஒரு வாழை மரம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வீட்டுக்கு முன்னால் பெரிய தோப்பாக உருவாக்கிடுறோம். இப்போது முருங்கையை அந்த காலத்தில் ஒடிக்கும் பொழுதே என்ன பண்ண மாட்டாங்கன்னா தலைக்கு மேலே முருங்கையை வளர விடவே மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதி வளருதுன்னா முழுமையாக ஒடிச்சிருவாங்க. இதற்கு காரணம் என்னன்னா இந்த சந்திர காரகத்துவம் தலைக்கு மேலே வளருது அப்படின்னா அது வீட்டுடைய ஆண்மகனுக்கு நன்மையை அளிக்காது. அவருடைய ஆரோக்கியத்திற்கும் ஆண்மைக்கும் கட்டாயமாக இந்த காரகத்துவ செயல்கள் பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த வீட்டில் முருங்கையும் வாழையும் அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் பெண் ஆளுமை மட்டும்தான் அதிகமாக ஓங்கி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வேறு ஒருவருடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய நிர்பந்தத்தை இந்த விஷயம் இயற்கையிலே ஏற்படுத்துகிறது. ஆகையினால் ஒரு வீட்டில் தோட்டம் பின்பக்கம் இருக்குதுன்னா ஒரு வாழை, ஒரு முருங்கை வைத்து கொள்ளலாம். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டு வீட்டு வாசலுக்கு முன் வாழை வைப்பதோ வீட்டு வாசலுக்கு முன் முருங்கை வைப்பதோ அது அதிகமாக நம்மளுடைய உயரத்துக்கு மேல் வளர விடுவதோ வீட்டினுடைய ஆண்மகனுடைய பொருளாதாரத்திற்கும் உடல்நிலைக்கும் அது நிச்சயமாக ஒத்து வராது. இது வாஸ்து முறைப்படி ஒரு மனையில் சந்திரனை வலுவடைய வைப்பதினால் செவ்வாய் நீச்சமடையும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல மனையுடைய வசீகரம், ஏன்னா மண் தன்மை என்பதே செவ்வாய் வலுவாக இருக்கணும், அந்த இடத்துல நமக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கணும். ஸோ இப்போ மரம் செடிகள் எல்லாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா மாமரம், வேப்ப மரம், அதே போல் பார்த்தீங்கன்னா மாதுளை மரம், மருதாணி மரம், அத்தி மரம், இது போன்ற நல்ல மரங்களை நீங்கள் வைக்கலாமே தவிர இந்த மாதிரி முருங்கை, வாழை என்று குறுகிய கால ஆயுளுடைய மரங்களை வீட்டிற்கு முன்பாகவும் வீட்டில் அதிகமாகவும் வைப்பதை
கட்டாயமாக நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கும் நல்லது. சந்திரன் அந்த இடத்துல நமக்கு வலுவாகிறதும் செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால மட்டும்தான் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணமா. சரி, இப்போ நீங்கள் முருங்கை வாழை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஒரு சில பேர் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க, பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அவங்க அதை எடுத்துடுறாங்க, அப்புறப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஏதாவது தோஷம் அவங்களுக்கு வருமா? கட்டாயமாக வராதுமா. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வாழை மரத்தையும் எங்கே வெட்டி போயிட்டு வைத்தாலும் அது பிழைத்து கொள்ளும். அதே போல் முருங்கை மரத்தையும் ஒரு சின்ன பீஸை எடுத்துக்கொண்டு நீங்கள் வைத்து நட்டாலும் அது வளரும். முருங்கை வாழையை எத்தனை முறை வெட்டினாலும் அது தோஷம் அல்ல, அது ஒடிக்கக்கூடியது. இயற்கையிலேயே அதனுடைய படைப்பை ஆண்டவன் எங்கு இருந்தாலும் வளரக்கூடிய தன்மையை உருவாக்கி இருக்கிறதுனால அதை அப்புறப்படுத்துவதனால் எந்தவித தோஷமும் ஏற்படாது. நல்லது சார். இப்போ வீட்டோட முன்பகுதியில் கட்டாயம் இது வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வீட்டோட முன்பகுதியில் வேற என்ன செடிகள் வளர்க்கலாம்? நமக்கு ஒரு நல்ல வாஸ்துவாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு நல்லதும் தரணும் அப்படின்னா என்ன வளர்க்கலாம்? பொதுவாக நான் எப்பொழுதுமே அறிவுறுத்துவது உண்டு, வீட்டினுடைய முன்பக்கம் வாசனை மலர்களையும் வீட்டினுடைய பின்பக்கம் மூலிகை செடிகளையும் வைத்து பராமரிக்கணும்னு நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையினால வீட்டிற்கு முன்பக்கம் பார்த்தீங்கன்னா மருதாணி, மாதுளை, செண்பகம் இது போன்ற வாசனை மிக்க மலர்கள் இருப்பது நன்று. வீட்டிற்கு முன்பக்கம் எக்காரணத்தை முன்னிட்டு முள் செடிகள் இருக்கக்கூடாது, கற்றாழை வைக்கக்கூடாது. முள் செடிகள், கற்றாழை, கொடி தொடர்புடைய செடிகள் எல்லாம் பின்பக்கத்திலும், அதே போன்று பார்த்தீங்கன்னா மல்லிகை, பாரிஜாதம், மாதுளை இது போன்ற செடிகளை வீட்டிற்கு முன்பகுதியிலும் வைக்கிறது ரொம்ப நல்லதுமா. முள் செடிகளை பொதுவாக பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானா சார்? முள் செடிகள் வீட்டிற்கு பின்பக்கம் வைத்துக்கலாம், வீட்டிற்கு முன்பக்கம் வைத்து பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்க சார். வாஸ்து ரீதியாக ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு 4 செடி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சிறப்பு வாஸ்துக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதாவதுமா நான் எப்போதுமே அறிவுறுத்துறது மிக முக்கியமான 4 செடிகளில் மாதுளை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரிஜாதம் என்பது மிக மிக முக்கியம். செண்பக மலர் மிக மிக முக்கியம். மருதாணி செடி மிக மிக முக்கியம். இந்த 4 செடி ஒரு வீட்டில் இல்லாமல் இருக்கவே கூடாது. இது இருந்து இந்த செடிகளை ஒரு வீட்டு தலைவி பராமரிக்கின்றாள் என்றால் மிகப்பெரிய பொருளாதார வசியத்தையும் சுக்கிர வசியத்தையும் அந்த குடும்பம் பெறும். அருமையான தகவல் சார். எந்த 2 மரங்கள் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க, எந்தெந்த செடிகள்லாம் வைத்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல தகவல், நன்றி. நல்லதுமா. மேலும் ஒரு அடுத்த பதிவோடு சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகன்.